ಸಭೆಯು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿತು ಮತ್ತು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದು ಕರ್ತನ ಭಯದಲ್ಲಿ ನಡೆದು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೂದಾಯ, ಗಲಿಲಾಯ, ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಿದ್ದ ಸಭೆಯು ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿತ್ತು, ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಿತು, ಭಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಿತು ಮತ್ತು ಭಯದಲ್ಲಿ ನಡೆದು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் இருக்கிற சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆ ಅಂದ್ರೆ சபையினுடைய வளர்ச்சி என்றால் ಅಂಕೆಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, எண்ணிக்கையில மாத்திரமல்ல, ಅದು ಸಮಾಧಾನದಲ್ಲಿಯೂ ಭಕ್ತಿಯಲ್ಲಿಯೂ, சமாதானத்திலும் பக்தியிலும், ದೇವರಿಗೆ ಭಯಪಡಂತ ಭಯದಲ್ಲಿ ಅಥವಾ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದರಲ್ಲಿಯೂ, தேவனுக்கு பயப்படுகிற பயத்திறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ಸಭೆ ಅಂತ ಬರ್ದಿದ್ಯಾ, ಸಭೆಗಳು ಅಂತ ಬರ್ದಿದ್ಯಾ? சபைகள், சபை என்று சொல்லி இருக்கிறதா, சபைகள் என்று சொல்லி இருக்கிறதா? ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಒಂದೇ ಸಭೆ, முழு உலகத்திற்கு ஒரே ஒரு சபை. ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಸಭೆ ಆಗಿದ್ದೇವೆ. நாம் எல்லாருமே ஒரே சபையாயிருக்கிறோம். ಆದರೆ ಇಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ಬರೆದಿರೋನೆಂದರೆ, ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಆ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಭೆಗಳು, அந்த இடத்துல இருந்த ಸಭೆகள் ಯಾವುದೋ ಒಂದು ಸಭೆ ಅಲ್ಲ, ஏதோ ஒரு சபை அல்ல, ಯಾವುದೋ ಒಂದು ಚರ್ಚ್ ಅಲ್ಲ, ஏதோ ஒரு சபை அல்ல. ಆ ಪ್ರಾಂತ್ಯಗಳಿದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗುತ್ತಾ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. அந்த இடத்துல இருந்த அந்த சபைகள் விசுவாசத்திலும் ஸ்திரப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லி பார்க்கிறோம். ಈಗ ನಮಗೆ ಪ್ರಶ್ನೆ ಆಗಬೇಕು, இப்ப நமக்கு ஒரு கேள்வி உண்டாக வேண்டும். ಇದರ ಮೇಲೆ ನಮ್ಮ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಹೋಗಬೇಕು, இந்த வார்த்தையின் மீது நம்முடைய கண்கள் போக வேண்டும், ಇದರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕೈ ಇಡಬೇಕು. இதன் மீது நம் கைகளை வைத்து ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಇವಾಗ ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡುವರಾಗಿರ್ಬೇಕು. என்ன செய்ய வேண்டும்? இதற்காக தேவனிடத்திலே ಸ್ತೋತ್ರம் பண்ணுகிறவர்களாய். ನಾವೆಲ್ಲ ಕೇಳಿರೋನೆಂದ್ರೆ ವಾಗ್ದಾನದ ಮೇಲೆ ಕೈ ಇಡ್ರಿ, ವಾಗ್ದಾನವನ್ನ ನೋಡ್ರಿ, ವಾಗ್ದಾನವನ್ನ ಗಮನಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ನಮ್ಮೆಲ್ಲ ಕೇಟದು ವಾக்குத்தத்தத்தை மேல கையை வைங்க, வாக்குத்தத்தத்தை மேல விசுவாசம் வைங்க, வாக்குத்தத்தத்தின் மேல உங்களுடைய பார்வை வைங்க என்று சொல்லி. ಆದರೆ ಇಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಬೇಕೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಪ್ರಕಾಶಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையின் மீது நம்முடைய கண்கள் விஸ்தரிக்கப்பட வேண்டும். ಒಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಓದ್ತಿದ್ರಂತೆ. ஒரு பாஸ்டர் தேவனுடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்தாராம். ಅವರು ಬೈಬಲ್ ನೋಡಿದ್ರೆ ರೋಗಿಗಳ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವಾಗ ರೋಗಿಗಳು ಸ್ವಸ್ಥವಾಗುವರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ರಂತೆ. வியாதியஸ்தர் மேல கைகளை வைக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள் என்று சொல்லி வசனத்தை பார்த்தார். ಅವರು ಕೈ ನೋಡಿದ್ರಂತೆ, அவருடைய கையை பார்த்தாரா, ಬೈಬಲ್ ನೋಡಿದ್ರಂತೆ, வார்த்தையை பார்த்தாரா, ಈ ಕೈ ಇಟ್ಟರೆ ರೋಗಿ ವಾಸಿ ಆಗುತ್ತೆ, இந்த கையை வச்சா குணமடையுமா ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದೆ என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಆಗ ಅವರು ಒಂದು ಹಳ್ಳಿಗೆ ಹೋದ್ರು, அவர் ஒரு கிராமத்திற்கு போனார், ಮನೆ ಮನೆಗೆ ಹೋದ್ರಂತೆ, வீடு வீடாய் போனார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಗಾರು ರೋಗ ಇದೆಯಂತ ಕೇಳದಂತೆ, உங்களுக்கு யாருக்காவது வியாதி இருக்கான்னு கேட்டாரா, ಅವ್ರು ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. யாருக்குமே வியாதி இல்லைன்னு சொன்னாங்க. ಇನ್ನೊಂದು ಮನೆಗೆ ಹೋದ್ರು, இன்னொரு வீட்டுக்கு போனார், ರೋಗ ಇದೆ ಅಂತ ಕೇಳದಂತೆ, வியாதி இருக்கான்னு கேட்டாரு, ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಂತೆ. இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. ಈಗ 5-6 ಮನೆ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. இப்படி ஒரு 5-6 வீட தேடி போனார். ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ರು ಮಲಗಿದ್ರಂತೆ. ஒரு வீட்ல ஒருத்தர் தூங்கிட்டு இருந்திருக்கிறார். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ ಇವ್ರಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. அவங்க சொன்னாங்களா இவங்க உடம்பு சரியில்லை. ಆಗ ಇವ್ರು ಹೇಳಿದಂತೆ ನಾವು ಅವ್ರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ಅವ್ರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணி வந்திருக்கிறார். ಮರಣ ದಿನ ಹೋಗುವಾಗ திரும்ப மறாத நாள் வீட்டுக்கு போகும்போது ಅವನು ವಾಸಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಂತೆ. குணமடைந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்திருக்கிறாங்க. ಅವನಲ್ಲಿ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಬರಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, அவங்ககிட்ட ஒரு சவால் வருவதற்கு என்ன ಇಲ್ಲಿ காரணம்? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, ಇದು ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தின்படி தான் எல்லாமே நடக்கணும். ಹಾಗೆ ಅವರು ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ ರೋಗಿಯು ಸ್ವಸ್ಥವಾದನು. அப்படி விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதியஸ்தவன் அவன் சுகமடைந்தான். ಸೇವಕರಾದ ನಾವು ಇಂಥ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ಕೊಂಡು ಹೋಗೋದಲ್ಲ, ஊழியர்களாய் இருக்கிற நாம் இப்படிப்பட்ட வசனங்களை அப்படியே வாசித்து போவதல்ல, ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ಬೇಕು. அங்க நின்று கொள்ள வேண்டும். ಇದು ಯಾಕಾಯ್ತು, இது எதுக்காக ஆனது, ಹೇಗಾಯ್ತು, எப்படி ஆனது, ಯಾಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ஏன் நடக்கல, ಆ ಪ್ರಶ್ನೆ ನಾವು ಕೇಳದೇ ಇಲ್ಲ ಯಾವತ್ತು. அந்த கேள்வியை நம்ம என்னைக்குமே கேக்குறது. ಯಾಕೆ ಸಭೆ ಬೆಳೀತಾ ಇಲ್ಲ, ஏன் சபை வளருதில்ல, ಯಾಕೆ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾ ಇಲ್ಲ, ஏன் சபையினுடைய எண்ணிக்கை வளர மாட்டேங்குது, ಯಾಕೆ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ஏன் மாற்றங்கள்
உருவாக மாட்டேங்குது ಎಂಬತ್ತ ಪ್ರಶ್ನೆ ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳೋರಾಗಿರಬೇಕು. என்ற கேள்வியை தேவனிடத்திலே நாம் கேட்கிறவர்களாயிருக்கிறோம். ನಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಕಲಿಯುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಗಳು ಬೆಳೆಯಲಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நாம் அங்கங்க போய் ஊழியத்தை கற்றுக்கொள்வதனாலே நம்முடைய சபை வளராது. ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, அதனாலதான் கடந்த மாதத்துல நம்ம பார்த்தோம், ನಮಗೆ ದರ್ಶನ ಇಲ್ಲದಂತ ಸೇವೆಗಳು ಮಾಡುವಾಗ ಆ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. தரிசனம் இல்லாத பண்ணுகிற அந்த ஊழியங்களிலே வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது. ಇವತ್ತು ನೀವು ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಸೇವೆ ದೇವರು ನಿಮಗೆ ತೋರಿಸಿದ ದರ್ಶನವ ಅಥವಾ ನೀವಾಗಿ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಸೇವೆನಾ? இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழியம் தேவன் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து சொன்ன செய்ய வேண்டிய ஊழியமா ಅಥವಾ இல்லை என்று சொன்னால் நீங்களே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஊழியத்திலே போய் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಸೇವೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಕೊರತೆಯಾಗಿರುವುದು ನಾವು ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ಅಥವಾ ನಾಯಕತ್ವದ ಅಧೀನದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸೇವೆಗಳು ಬೆಳೆಯಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದ್ವಿ. சபையினுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தலைமைத்துவத்திற்குள்ளாக இருந்து அந்த தலைமைத்துவத்தினுடைய கீழ்ப்படிதலே நாம் நடக்க முடியாமல் இருப்பதுதான் சபையினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಸಹ ಒಂದು ನಾಯಕತ್ವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡದಂತೆ ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಇನ್ನು ಸಣ್ಣ ಕೂಸುಗಳಾಗೆ ಅಥವಾ ಒಂದು ಮೆಚುರಿಟಿ ಇಲ್ಲದಂತ ಸಭಾಪಾಲಕರುಗಳಾಗಿ ನಾವುಗಳು ಇರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರುವವರು, ನಮ್ಮ ಪ್ರಸಂಗ ಕೇಳುವರು, ಇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇವರು ಮಾತಾಡೋದು, ಇವರು ನಡತೆ, ಇವರ ಜೀವನ, ಇವರ ಶೈಲಿ ಒಂದು ನಾಯಕತ್ವಕ್ಕೆ ಇರಬೇಕಾದ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರಿಯುವುದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. இரண்டாவதாக இருக்க ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, நாம் ஒரு நல்ல ஒரு தலைவனாய் இல்லாதபடி நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடை, உடை, பாவனைகள் இவைகள் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு முதிர்ச்சிக்குரிய காரியங்கள் இல்லாமல் இருப்பதனாலே நம்மை பார்க்கிற நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள், ஏன் இவர் ஊழியராய் இருந்து இப்படி பேசுகிறாரே, இப்படி நடக்கிறாரே, இப்படி காரியங்களை செய்கிறாரே என்று சொல்லி நம்முடைய வளர்ச்சி இல்லாத இல்லை என்று சொன்னா ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு உரிய குணாதிசயங்கள் இல்லாமல் இருப்பது இது ஒரு காரியமாக இருக்கிறது. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ, மூன்றாவதா ನಾವು பார்த்தோம், ಒಂದು ಪುವರ್ ಇನ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದಲ್ಲಿ ಒಂದು ಬಡತನ, ಒಂದು ಕೊರತೆ, ಒಂದು ನಮ್ಮ ಪ್ರಸಂಗವೇ ಒಂದು ದರಿದ್ರವಾದಂತ ಒಂದು ಪ್ರಸಂಗವಾಗಿರುತ್ತದೆ. நம்முடைய பிரசங்கமே ஒரு ஏழ்மையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பிரசங்கமாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. ಅನೇಕ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾದಂತ ಪ್ರಸಂಗವಾಗಿರದಂತೆ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳು ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮ ಹೆಂಡತಿನೇ ಕೇಳ್ತಾರೆ, ಏನ್ರಿ ಇದು ಒಂದು ಪ್ರಸಂಗನ ಎಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮನ್ನು ಕೇಳುವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ. நம்ம பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கங்கள் நமக்கே புரியாதபடி நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளே நம்மை பார்த்து என்ன நீங்க பிரசங்கம் பண்றீங்க என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய பிரசங்கத்துல கிறிஸ்து இல்லாமல் இருக்கிற காரியங்கள், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லாத பிரசங்கம், கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்திருக்கிற காரியங்கள் இல்லாத ஒரு பிரசங்கமாக இருப்பதும் ஒரு தடையா இருக்கிறது. ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ, ಜನಗಳನ್ನ ಕಿರಿಕಿರಿ ಮಾಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. அநேக நேரங்களில் நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய உபதேசங்கள் கேட்கிற ஜனங்களுக்கு கலக்கத்தையும் அது வந்து ஒரு பயத்தையும் ಉಂಟಾಗக்கூடிய ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳು ತೆಗೆಯುವಾಗಲೇ ನಾವು ಕಠಿಣವಾದಂತ ಪ್ರಸಂಗವನ್ನ, ಭಯ ಹುಟ್ಟಿಸುವಂತ ಪ್ರಸಂಗಗಳನ್ನ, ಗದರಿಸುವಂತ ಪ್ರಸಂಗಗಳನ್ನ, ತೀರ್ಪು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಪ್ರಸಂಗಗಳನ್ನೇ, ವಾಕ್ಯಗಳನ್ನ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಇವತ್ತು ಸರಿಯಾಗಿ ಕೊಡೋಣ, ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡೋಣ, ಸರಿಯಾಗಿ ಹೇಳೋಣ ಎಂಬುದಂತನ್ನೇ ಸಿದ್ಧತೆಯಾಗಿ ಒಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ, ಬಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ, ಕಡಿಯುವುದಕ್ಕಾಗಿನೇ பிரசங்கங்களை ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡೋರಾಗಿರುತ್ತೇವೆ. கொடுக்கிற பிரசங்கங்கள், ஆயத்த பண்ணுகிற பிரசங்கங்கள் கேட்கிற ஜனங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் தேவனை குறித்திருக்கிற ஒரு அன்பு இல்லாதபடி தேவனை தவறாக காட்டக்கூடிய பிரசங்கங்களாக இருப்பதும் இது ஒரு காரணமாக இருக்கிறது. ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಂದಾಗ ಪಾಶ್ರಮಗಳಿಗೆ ಒಂದು ಹೋಮ್ವರ್ಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದೆ. கடந்த மாதத்தில் வரும்பொழுது வந்திருக்கிற பாஸ்டர்மாங்களுக்கெல்லாம் ஒரு வீட்டு வேலையை நான் கொடுத்தேன். ಏನ್ ಹೇಳಿದೆ, ಯಾವ ಹೋಮ್ವರ್ಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಹೇಳ್ತೀರಾ? ஒரு வீட்டு வேலையை நான் கொடுத்தேன். என்ன தெரியுமா? ಮಾಡಿದ್ರ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರು, ಇಲ್ಲೇ ಹಿಂಗೆ ಮರೆந்துட்டு இருக்கிறான். ಸೊ ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟ್ರು, ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅಲೆಲುಯ್ಯ ಹೇಳಿದ್ರು, ಎಷ್ಟು ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಸ್ತೋತ್ರಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಅಲೆಲುಯ್ಯ, ಗ್ಲೋರಿ, ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು, ಅದನ್ನ ನೀವು ಮಾರ್ಕ್ ಮಾಡ್ರಿ.
ಅಥವಾ ಹೇಳಿದ್ನ ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಇಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ಕಿವಿ ಇಂಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ. கடந்த மாதத்துல சொன்ன உங்களுடைய வீட்டுக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை தடவை அல்லேலூயா ஆமென் சோத்ரா பரிசுத்தம் தேவனுக்கு மகிமை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு வருதுங்கிறது நீங்க எழுதி அவர்களுக்கு சொல்ல வேண்டும், எழுதி கொண்டு வர வேண்டும் என்று நான் சொன்னேன். ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅಲೆಲುಯ, ಎಷ್ಟು ಆಮೇನ್, ಎಷ್ಟು ಸ್ತೋತ್ರ, ಎಷ್ಟು ಜೋಕ್ಸ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದೇ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. எவ்வளவு தடவை நம்ம நினைக்கிறது எவ்வளவு அல்லேலூயா சொல்றாரு, எவ்வளவு ஆமென் சொல்றாரு, எவ்வளவு நகைச்சுவையா பேசுறாரு, அப்படி இருந்தாதான் நல்ல பிரசங்கம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ ಕೊರತೆ, ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ ಬಡತನವಾದಂತ ಒಣ ರೊಟ್ಟಿಗಳನ್ನ ಕೊಡಬಾರದು, ಫ್ರೆಶ್ ಆದಂತ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊಡುವರಾಗಿರಬೇಕು. பிரசங்கத்துல எப்பொழுதுமே ஒரு ஏழ்மையான ஒரு பிரசங்கத்தை நாம் காட்டாதபடி வறண்டு போன அப்பத்தை கொடுக்காமல் எப்பொழுதுமே புத்துணர்வாய் புதிதாய் இருக்கிற அப்பத்தை கொடுக்கிற பிரசங்கமாக நம்முடைய ಪ್ರತಿ ಪ್ರಸಂಗಗಳು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೇಳುವಾಗ ಇದು ಹೊಸದಾಗಿದೆಯಲ್ಲ, ಇದು ಹೊಸದಾಗಿದೆಯಲ್ಲ, ಇದು ಹೊಸದಾಗಿದೆಯಾ, ಪಾಸ್ಟರ್ ಇದುವರೆಗೆ ಮಾತಾಡಲಿಲ್ಲ, ಇದು ಹೊಸದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕದಾಗಿರಬೇಕು. ஒவ்வொரு பிரசங்கமும் ஜனங்கள் கேட்கும் பொழுது இது ஒரு புதிதான ஒரு பிரசங்கம், இதுவரைக்கும் நம்முடைய பாஸ்டர் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பேசவில்லையே, இது ஒரு புதிதான ஒரு தேவனுடைய வெளிப்பாடு நிறைந்திருக்கிற ஒரு பிரசங்கம் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லக்கூடிய வகையில நம்முடைய பிரசங்கங்கள் இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಜನರ ಹೃದಯಗಳನ್ನ ಹತ್ತಿ ಉರಿಯತಕ್ಕಂತ, ಕುದಿಯತಕ್ಕಂತ, ಮನನೇತ್ರಗಳನ್ನು ಪ್ರಕಾಶಿಸತಕ್ಕಂತ ಮಾತುಗಳನ್ನ, ಸತ್ಯಗಳನ್ನ ನಾವು ಹೇಳುವರಾಗಿರಬೇಕು. நம்முடைய பிரசங்கங்கள் கேட்கிற ஜனங்களுக்கு உள்ளே அவர்களுக்குள்ளாக பற்றி எரிகிற நெருப்பை போல அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிற அளவிற்குரிய பிரசங்கங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. இல்லனா பிரசங்கத்தை பண்றத நிறுத்தி. ಯಾರಾದರೂ ಸಭೆಯಲ್ಲಿರೋರಿಗೆ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೋ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋ ಯಾರಿಗಾದ್ರೂ ಪ್ರಸಂಗ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಕೂತ್ಕೊಂಡು ಕೇಳ್ರಿ. இல்ல என்று சொல்ல அவங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கொடுத்து விட்டு அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்கங்கறத உண்மையா நீங்க கேட்டு உட்கார்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ಕೆಲವು ಸಮಯ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಬೇಸರ ಆಗಿರುತ್ತೆ, ಏನೋ ಒಂದು ನಿರುತ್ಸಾಹವಾಗಿರ್ತೀವಿ, ಡಿಸ್ಕರೇಜ್ ಆಗಿರ್ತೀವಿ, ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ಕೋಪ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ, ಯಾವುದೋ ಒಂದು ಸಿಟ್ಟಿರುತ್ತದೆ. ಆ ಸಿಟ್ಟಲ್ಲಿ ಬಂದು ಫುಲ್ ಪಿಟ್ಟಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. சில நேரம் நம்முடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு வைராக்கியம், ஏதோ ஒரு கசப்பான காரியம் நடந்துருச்சு, அந்த காரியத்தை அடிப்படையா வச்சுட்டு இங்க வருகிற ஜனங்களுக்கு அதை குறித்த காரியங்களை உங்களுடைய பிரசங்கங்களில் நீங்கள் பிரசங்கிக்க கூடாது. ನೀವು ಯಾವ ಸ್ಪಿರಿಟ್ ಇಂದ ಬಂದು ಮೆಸೇಜ್ ಅಲ್ಲಿ ಪುಲ್ಪಿಟ್ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತೀರಿ ಎಂಬುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. நீங்கள் எந்த ஆவியோட வந்து புல்பிட்ல நின்று நீங்க பிரசங்கிக்க போறீங்க என்பது மிக மிக முக்கியம். ಇವತ್ತು ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು, ಯೇಸುವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು, ಯೇಸುವನ್ನು ಜನರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬ ಆ ಕ್ರಿಸ್ತನ ಮನಸ್ಸು, ಆ ಸ್ಪಿರಿಟ್ ಅನೇಕರನ್ನ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. என்னுடைய பிரசங்கத்துல கிறிஸ்து இருக்க வேண்டும், கிறிஸ்துவை குறித்த காரியங்கள், கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, கிறிஸ்துவை நமக்காக செய்திருக்கிற காரியங்களை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு ஆவியினுடைய ஏவுதலோடு நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அது ಅನೇಕ ಜನங்களை ಕಟ್ಟಿ ಎಳುಪக்கூடிಯದಾಗಿದೆ. ನೀನು ಕರ್ತನನ್ನು ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಜನರು ಟೈಮ್ ನೋಡ್ತಾ ಇರಲ್ಲ, ನೀನು ಮುಗಿಸುವಾಗ ಜನ ಟೈಮ್ ನೋಡ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಇಷ್ಟು ಬೇಗ ಪಾಸ್ಟ್ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರ ಎಂಬುದಾಗಿ. நீ கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் நேரத்தை பார்த்து கொண்டு ஐயோ இவ்வளவு சீக்கிரத்துல பாஸ்டர் செய்தியை முடித்து விட்டாரே என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்க வேண்டும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಜನರು ಟೈಮ್ ನೋಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಯಾವ ಮುಗಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡ್ತಿರ್ತಾರೆ ಟೈಮ್ ನ. டைமை பார்த்துட்டு எப்பதான் இவர் முடிக்க போறாரோ அப்படின்னு சொல்லி நேரத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ನಾನು ಹೇಳಿದಾಗೆ ಪ್ರಸಂಗ ಮುಗಿಸುವಾಗ ಜನ ಅಯ್ಯೋ ಇಷ್ಟು ಬೇಗ ಮುಗಿದೋಯ್ತ ಟೈಮು ಅಂತ ಜನರು ನೋಡತಕ್ಕಂತ ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಜೇನುಕ್ಕಿಂತಲೂ ಸಿಹಿ, ಜೇನು ತುಪ್ಪಕ್ಕಿಂತಲೂ ಜನರಿಗೆ ಮಧುರವಾಗಿರುತ್ತದೆ. கிறிஸ்துவை குறித்து நம்ம பிரசங்கிக்கும் பொழுது நேரம் போவதே ஜனங்களுக்கு தெரியாது. ஐயோ பாஸ்டர் இவ்வளவு சீக்கிரம் முடித்து விட்டாரா, ஐயோ இந்த கிறிஸ்துவனுடைய வசனம் எப்படி இருக்கு என்று சொன்னா தேனை விட இனிமையான வார்த்தைகளாய் அது இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು பார்க்க போகிறோம். ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆ ಆಗದಿರುವುದಕ್ಕೂ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೂ ಕಾರಣ ಏನು? சபை வளராமல் இருப்பதற்கும் சபை வளர்வதற்கும் என்ன காரணம்? ನಾವು 1 ಪೇತ್ರ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 8, 9, 10 ವಚನங்களை ನಾವು ವಾಸಿக்கலாம். ಮೊಟ್ಟ ಮೊದಲು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಯಥಾರ್ಥವಾದ ಪ್ರೀತಿ ಇರಲಿ. ಪ್ರೀತಿಯು ಬಹು ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. ಗುಣಗುಟ್ಟದೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡಿರಿ. ನೀವೆಲ್ಲರೂ ದೇವರ
ವಿವಿಧ ಕೃಪೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮನೆಯವಾರ್ತಿಯವರಾಗಿದ್ದು ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತಾನು ಹೊಂದಿದ ಕೃಪಾವರವನ್ನು ಎಲ್ಲರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಲಿ. தமிழ் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, தேவனுடைய வார்த்தையில நம்ம ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬೇಕಾಗಿರೋದು, சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது ಒಳ್ಳೆ ಕೀಬೋರ್ಡ್ ಅಲ್ಲ, நல்ல கீபோர்டு இல்ல, ಒಳ್ಳೆ ಟಿವಿ ಇಲ್ಲ, நல்ல டிவி இல்ல, ಒಂದು ಮೈಕ್ ಅಲ್ಲ, ஒரு நல்ல மைக் அல்ல, ಅಥವಾ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲ, ஒரு நல்ல ஒரு கட்டடம் அல்ல. ಒಂದು ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬೇಕಾಗಿರೋದು, சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ಮೊಟ್ಟ ಮೊದಲು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬೇಕಾಗಿರೋದು முதலாவதாக உங்களுக்கு தேவையானது ஊக்கமான, ಅಂತ ತಮಿಳಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಯಥಾರ್ಥವಾದಂತ ಪ್ರೀತಿ ಇರಲಿ. ஊக்கமான அன்பு இருக்க வேண்டும். ಸಭೆ ಒಳಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ವಾತಾವರಣವನ್ನ ಕೊಂಡು ಬರುವವರಾಗಿರಬೇಕು. சபையில அன்பு, ஒருவரை ஒருவர் அன்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வர வேண்டும். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ನಿನ್ನ ನೋಡುವಾಗ ಅಯ್ಯಾ ಅಂತ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, ஒரு விசுவாசி உன்னை பார்த்து ஐயா பிரைஸ் லார்ட் என்று சொன்னார்னா, ಬಂದ ಈಗ வந்துட்டியா, ಕುತ್ಕೋ ಹೋಗಲ್ಲಿ, போய் ಉட்கார, ಮೊಳಕಾಲ ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ಹೋದವ್ರು ಎಲ್ಲಿ ಸುತ್ತಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ, எங்க போனாರಲ್ಲ எங்களை சுத்திட்டு வந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. ಸಭೆ ಒಳಗೆ ಬರುವಾಗಲೇ ಪಾಸ್ಟರ್ ವೆಲ್ಕಮ್ ಹೆಂಗಿದೆ, சபைக்கு உள்ள வரும்போதே விசுவாச பார்த்து பாஸ்டர் எப்படி வெல்கம் பண்றாரு, ಹೇಗಿದೆ ವೆಲ್ಕಮ್, எப்படி இருக்குது வரவேற்பು, ಬಿಸಿಯಾದಂತ ವೆಲ್ಕಮ್, ஒரு பயங்கர சூடான வரவேற்பு. ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಆಹ್ವಾನಿಸುವಾಗ, அன்போடு அவர்களை வரவேற்கும் பொழுது ಹೇಳುತ್ತದೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது சபையில வேதம் சொல்லுகிறது அன்பு உண்டாகட்டும். ಹಾಗಾದ್ರೆ ಖಂಡಿಸಬಾರ್ದ ಪಾಸ್ಟ್ರೆ, அப்படின்னா கண்டிக்க கூடாதா, ಕೇಳಬಾರ್ದ ಪಾಸ್ಟ್ರೆ, கேட்க கூடாதா, ಅವನು ತಪ್ಪು ಮಾಡಿದನಲ್ಲ ಪಾಸ್ಟ್ರೆ, அவன் தப்பு பண்ணிருக்காங்களே பாஸ்டர், ಅದಕ್ಕೆ 8ನೇ ವಚನ ನೋಡ್ತೀವಿ, அதுக்கு 8வது வசனம் சொல்லுகிறது, ಪಾಸ್ಟರೇ ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ, பாஸ்டர் உங்களுக்குள்ள அன்பு இருந்தா, ಅವನು ಕಳೆದ ವಾರ ಪಾಪನೆ ಮಾಡಿರಬಹುದು, ஒருவேளை கடந்த வாரத்துல பாவத்தை செய்திருக்கலாம், ಅವನನ್ನು ಪ್ರೀತಿನ ಮುಚ್ಚಿರಿ, அவரை அன்பினாலே மூடுங்கள். ಅವನನ್ನ ಬೈರಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, அவங்களை திட்டுங்கள்னு சொல்ல, ಎಕ್ಸ್ಪೋಸ್ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, அவருடைய தப்பை சுற்றி ಕಾಟುங்கள் என்று சொல்ல. ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರುಗಳು ಯೇಸುನ ಬಿಟ್ಟು ಮೀನಿಡಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ, இயேசு விட்டு சீஷர்கள் மீன் பிடிக்க போகும்போது ಮಕ್ಕಳಿರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ, பிள்ளைகளே என்று சொன்னார். ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳಿದ, பிள்ளைகளே நான் சாப்பிடுவதற்கு உங்களிடத்துல ஏதாவது இருக்கிறதா, ನಿಮಗೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇದೆಯಾ, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, ನಾ 3 ವರ್ಷ ತಿಂದ್ರಲ್ಲ, 3 ವರ್ಷ நல்லா சாப்பிட்டீங்களே, 3 ವರ್ಷ ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ರಲ್ಲ, 3 ವರ್ಷ என் கூட இருந்தீங்களே, ಏನು ಅಂತ ಬೈಲಿಲ್ಲ ಅವ್ರನ್ನ அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டல. ಅನೇಕ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಆಸಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ, ஆண்டவரை விட அதிகமான ஒரு தாகம் ஊக்கம் ஊழியத்துல, ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ವೈರಾಗ್ಯ ಸೇವೆಯಲ್ಲಿ, தேவனை காட்டில அதிகமான வைராக்கியம் ஊழியத்துல, ಯೇಸು ಪ್ರೀತಿಯಿಂದ ಸಭೆಯನ್ನ ಕಟ್ಟಿದಂದ್ರೆ, தேவன் வந்து சபையை அன்போட கட்டுங்கன்னு சொன்னா, ನಾವು ಸಭೆಯನ್ನ ಒಡೆದು ಬಡದು ಕಟ್ಟುವಂತರಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ. நம்ம சபையை அடிச்சு உடைச்சு கட்டுகிறவர்களா இருக்கிறோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನು ಬರುವಾಗಲೇ ಎದುರ್ಕೊಂಡು ಬರ್ತಿರ್ತಾನೆ, அவங்க வரும்போதே பயத்தோட தான் வருவாங்க. ಪಾಸ್ಟರ್ ಬೈತಾರೆ ಇವತ್ತು ಹೋದರೆ ಎಂಬುದಾಗಿ. பாஸ்டர் இன்னைக்கு போனா திட்டுவாரு. ನೀನು ಅವನು ನೋಡಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ, நீ அவனை பார்த்து நேசிக்கிற வேளையில ದಯವಿಟ್ಟು ಅವನ ಮನಸ್ಸು ಬದಲಾವಣೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಅವನುடைய மனதுல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ಇವತ್ತು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸ್ನೇಹ ಭಾವ ಉಂಟಾಗುವರಾಗಿರಬೇಕು. இன்றைக்கு சபைகளிலே அந்த அன்புக்குரிய சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். ನಿನ್ನ ಪ್ರಸಂಗಗಳು ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. உன்னுடைய பிரசங்கம் ಅನೇಕ நேரங்களில் மாற்றத்தை ಉಂಟು ಆರಾಧನೆಗಳು ಬದಲಾವಣೆ ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. ಆರಾಧನೆ ಮಾற்றத்தை ಉಂಟು பண்ணாது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಿನ್ನಿಂದ ಅವರು ಕಾಣುವಾಗ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುವುದನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. உன்னிடத்திலிருந்து அவங்க பார்க்கும்போது அது அவனுக்குள்ள மாற்றத்தை ಉಂಟು பண்ணக்கூடிய. ನಾವು ಇಬ್ರಿಯ 13:1 ನೋಡುತ್ತೇವೆ. ಎಬ್ರಿಯರ್ 13:1 ನಾವು பார்க்கிறோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು, ಸಭೆಯಲ್ಲಿ என்ன நிலைத்திருக்க வேண்டும் ಎಂಬುದಾಗಿ ಇಬ್ರಿಯ 13:1 ನೋಡುವಾಗ 13:1 ನಾವು ವಾಸಿக்கும் பொழுது, ಸಹೋದರ ಸ್ನೇಹವು ನೆಲೆಯಾಗಿರಲಿ. ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು, ಸಭೆಯಲ್ಲಿ என்ன நிலைத்திருக்க வேண்டும், ಆರಾಧನೆ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಾ, ಆರಾಧನೆ ನಿலைத்திருக்க வேண்டும், ಕಾಣಿಕೆ ತುಂಬಿರಬೇಕಾ, ಕಾಣಿಕೆ ನಿರಂಬಿ இருக்க வேண்டும், ಪ್ರಸಂಗಗಳು ತುಂಬಿರಲಿ ಅಂತ ಹೇಳ್ತದ. ಪ್ರಸಂಗಗಳು ನಿರಂಬಿ இருக்க வேண்டும். ಏನು ನೆಲೆಗೊಂಡಿರಲಿ, ಎದು ನಿರಂಬಿ இருக்க வேண்டும். ಪಾಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ ಏನ್ ನೆಲೆಗೊಂಡಿರಲಿ, ಪಾಸ್ಟರ್ಗಳು சொல்லுங்க, வாய் திறந்து ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ ಏನ್ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು, வாய் திறந்து சொல்லுங்க, என்ன நிரம்பಿ இருக்க வேண்டும். ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ, ಏನ್ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. சத்தமாய் ಇವಾಗ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ ಸ್ನೇಹ ನೆಲೆಗೊಂಡಿದ್ಯಾ, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்துல அன்பு நிலைத்திருக்கிறதா, ಅಥವಾ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ
ಬೈಯುವುದು, ಖಂಡಿಸುವುದು, ಗದರಿಸುವುದು, ಎಚ್ಚರಿಸುವುದು, ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವುದು, ಮೇನೆ ತಕ್ಕ ಲುಪರಸರಿ, ದೇವರು ನಿನ್ನನ್ನು ತಕ್ಕಡೆಯಲ್ಲಿ ಹಾಕಿರುವಾಗ ನೀನು ಕೊರತೆಯಾಗಿದೆಯಾ ಅಂತ ಭಯಪಡಿಸುವಂತದ. இன்றைக்கு நம்முடைய பிரசங்கங்கள் ஜனங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் அவர்களை கட்டவிழ்க்கிறதாக அல்லது சொல்ல அவளை இடிக்கிறதாய் உற்சாகத்தை கெடுக்கிறதாக இன்றைக்கு நம்முடைய பிரசங்கங்கள் இருக்கிறதா? ಇಲ್ಲಂದ್ರೆ ಮೇನೆ ತಕ್ಕಲ್ ಉಪರಿಸಿ ದೇವರು ತಕ್ಕಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ, ನೀನು ಕೊರತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತದಾಗಿದೆಯಾ? நீ குறைவுள்ளவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இன்னைக்கு இருக்கிறதா? ಇವತ್ತು ನಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ ಸ್ನೇಹದಿಂದ, ಪ್ರೀತಿಯಿಂದ ನೀನು ಗದರಿಸಿದ್ರು ಸರಿ, ನೀನ್ ಏನೇ ಅಂದ್ರು ಸಹ ಪ್ರೀತಿಯಿಂದ ಗದರಿಸಿರಿ, ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಅಡಿಯುವಂತ ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ಬದಲಾಗುವಂತದಾಗಿದೆ. எதை செய்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்போட நீங்க கண்டனம் பண்ணுங்க, கண்டித்து சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. எதை செய்தாலும் அன்போடு அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಐದನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, அஞ்சாவதா நாம் பார்க்கிறோம், ದೇವರು ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ, மத்தேயு எழுதின சுவிசேஷம், ನಮಗೆಲ್ಲರೂ ತಿಳಿದಿರುವಂತ ವಚನ, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம், 28ನೇ ಅಧ್ಯಾಯ 28ஆம் அதிகாரம் 18ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 18வது ವಚನத்தை ವಾಸಿக்கலாம். ಆಗ ಯೇಸು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದು ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರವು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟದೆ. ಆದದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿರಿ, ಅವರಿಗೆ ತಂದೆಯ, ಮಗನ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದನೆಲ್ಲ. ಸಾಕು, ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நம்ம பார்க்கிறோம், ಐದನೇದಾಗಿ ஐந்தாவதாய் ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ, ಸಭೆಯ ವಲರ್ಚಿಗೆ ನಾವು ಪ್ರತಿ ವಾರ ಜನಗಳನ್ನ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಸಭೆಗೆ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಮೋಟಿವೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. சோ சபைக்கு வாங்க என்று சொல்லி விசுவாசிகளை நம்ம என்ன பண்ணிருப்போம், உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்போம். ಆದರೆ 19ನೇ ವಚನ ನೋಡ್ತದೆ, 10வது வசனம் சொல்லுகிறது, ಯೇಸು ಜನಗಳನ್ನ ಕರೆದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಜನங்களை அழைத்தது மாத்திரமல்ல, ಈಗ ಜನರಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ಹೊರಟು ಹೋಗ್ರಿ. இப்ப ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு போய். ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡುವ ಪ್ರಸಂಗ ಏನಾಗಿರಿದೆ ಅಂದ್ರೆ, இன்றைக்கு சபையில பண்ணுகிற பிரசங்கம் எப்படி இருக்கிறது? ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗೆ ಬನ್ರಿ, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬನ್ರಿ, ಜಪத்துக்கு வாங்க, ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬನ್ರಿ, கூட்டத்துக்கு வாங்க, ಸ್ಪೆಷಲ್ ಮೀಟಿಂಗ್ ಗೆ ಬನ್ರಿ, விசேஷ கூட்டத்துக்கு வாங்க, ಬನ್ರಿ வாங்க 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 வாங்க. ಅವರು ಬಂದು அவங்க வந்து ಅವರು ಉದ್ದ ಬೆಳೆದಂತೆ அவங்க வளராம ಅವರು ಅಡ್ಡಡ್ಡವಾಗಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க பாதியா வளர்ந்துட்டு இருப்பாங்க. ಇವತ್ತು ನಾವು ಸಭೆಗೆ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಮಾತ್ರ ಪ್ರಸಂಗ ಅಲ್ಲ, இன்னைக்கு சபைக்கு வாங்க என்பது நம்முடைய பிரசங்கமா இருக்க கூடாது, ಹೋಗ್ರಿ ಅಂತ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವವರಾಗಿರ್ಬೇಕು. போங்கள் என்று சொல்லக்கூடிய பிரசங்கம் இருக்க வேண்டும். ಎಷ್ಟು ನಿಮ್ಮ ಪ್ರಸಂಗಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಎಷ್ಟು ದಿನ ಆಗಿರಬಹುದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ணி எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. ಬನ್ರಿ ಅಂತ ಕರಿತೀವಿ, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம், ಹೋಗ್ರಿ ಅಂತ ಹೇಳೋರಾಗಿರೋದಿಲ್ಲ. நீங்க போங்கள் என்று சொல்வதில்லை. ಪ್ರಿಯರೇ, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ನಿನಗೆ 3 ವರ್ಷ ಅವನು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ ಅದು ನಿನಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ஒரு விசுவாசி ஒரு 3 வருஷம் உங்க சபையில இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குமா? ಅದೇ ವಿಶ್ವಾಸಿ 3 ವರ್ಷ ಆಗ್ಬಿಟ್ರೆ, அதே விசுவாசி இன்னும் 3 வருஷம் ஆச்சுனா ನಿನಗೆ ಅವನು ತಲೆನೋವಾಗೇ ಇರ್ತಾನೆ. திரும்ப அவங்க உங்களுக்கு தலைவலியா தான் இருப்பாங்க. ಅದಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡಬೇಕು, அதுக்கு நீங்க அவங்களை என்ன பண்ணணும், 3 ವರ್ಷದ ಒಳಗಾಗಿ ಅವ್ರನ್ನ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ರಿ ಅಂತ ಕಳಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. 3 வருஷத்துக்கு பின்னால வெளியே போங்கன்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ಒಂದು ಹಳ್ಳಿ ಕಳಿಸ್ಕೊಡ್ರಿ, ஒரு கிராமத்துக்கு அனுப்புங்க, ಅಥವಾ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕಳಿಸ್ರಿ, ಅವ್ರನ್ನ ಅನುಪಿ ವೈங்க, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಗೆ ಅವರು ಕಳಿಸ್ರಿ, ஒரு ஜெபத்திற்காக நீங்க அனுப்பி வைங்க, ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲಿಕ್ಕೆ ಕಳಿಸ್ರಿ, அங்க சுவிசேஷம் சொல்வதற்கு அனுப்பி ಅವರಿಗೆ ಹೋಗ್ರಿ ಎಂಬಂತ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡ್ರಿ. நீங்கள் போங்கள் என்று சொல்லக்கூடிய பிரசங்கங்களை நீங்கள் பண்ண வேண்டும். ಬನ್ರಿ ಎಂಬ ಪ್ರಸಂಗವನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ರಿ, வாங்க என்று சொல்லுகிற பிரசங்கத்தை நிறுத்தி ಹೋಗ್ರಿ ಎಂಬ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡ್ರಿ. புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற பிரசங்கம் இருக்க வேண்டும். ಅವರು ಬರೀ ಬರುವಂತ ಪ್ರಸಂಗವನ್ನೇ ನೀವು ಮಾಡ್ತಿದ್ರೆ, வாங்க என்று சொல்லக்கூடிய பிரசங்கத்தை செஞ்சிட்டு இருந்தா ಅವರು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ಸಭೆಯಲ್ಲಿ 2 ಬಾಗಿಲು ಇರಬೇಕು, சபையில 2 பாகங்கள் இருக்க வேண்டும். ಒಂದು ಬಾಗಿಲು, ಡೋರ್ಸ್ ಇರಬೇಕು, 2 வாசல்கள் இருக்க வேண்டும். ಒಂದು ಇನ್ಕಮಿಂಗ್ ಆಗಿ ಒಳಗಡೆ ಬರುವಂತ ಬಾಗಿಲು, ஒன்னு உள்ள வரக்கூடிய வாசல், ಇನ್ನೊಂದು ಹೊರಗಡೆ ಹೋಗುವಂತ ಬಾಗಿಲು. ஒரு வாசல் வெளியே போகக்கூடிய வாசல். ಈ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬನ್ರಿ, இந்த சபையில இப்படி இந்த வாசல்ல வாங்க, ಈ ಬಾಗಿಲಿಂದ ನೀವೇನ್ ಮಾಡ್ರಿ, ಸುವಾರ್ತೆ ಸಾರಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ. இந்த
இந்த வாசல்ல இருந்து நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். ಆತ್ಮಗಳನ್ನ ಆದಾಯ ಮಾಡ್ರಿ. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. ಸುವಾರ್ತೆ ಹೇಗೆ ಸಾರಬೇಕು, சுவிசேஷம் எப்படி செய்ய வேண்டும், ಆತ್ಮಗಳು ಹೇಗೆ ಆದಾಯ ಮಾಡಬೇಕು, ஆத்துமாக்களை எப்படி ஆதாயம் பண்ண வேண்டும், ಅವ್ರನ್ನ ಹೇಗೆ ಸಭೆಗೆ ಕೊಂಡು ಬರಬೇಕು, அவர்களை எப்படி ಸಭೆக்கு கொண்டு வர வேண்டும், ಇವುಗಳನ್ನು ಕುರಿತು ಅವರಿಗೆ ಕಲಿಸುವರಾಗಿರ್ರಿ. இவைகளை குறித்து நீங்கள் அவர்களுக்கு ಇವತ್ತು கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಕೊರತೆ ಏನಂದ್ರೆ, இன்றைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு குறைவு என்ன? ಎಲ್ಲರೂ ಬನ್ರಿ ಬನ್ರಿ ಎಂಬ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇವೆ, எல்லாரும் வாங்க வாங்கங்கிற பிரசங்கத்தை நம்ம பண்றோம். ಆದ್ರೆ ಹೋಗ್ರಿ ಎಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವವರು ಕಡಿಮೆ ಆಗಿದ್ದೇವೆ. புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்கிற பிரசங்கம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 8ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும்போது ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வாசிக்கலாம். ಚದರಿ ಹೋದವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಸುವಾರ್ಥ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುತ್ತಿದ್ದರು. சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 12ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಹಾಗೆ 12. ಆದರೆ ಫಿಲಿಪ್ಪನು ದೇವರ ರಾಜ್ಯದ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಸಾರಲು ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ನಂಬಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡರು. 12ನೇ ವಚನ 4:12. ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது ಪುರುಷரும் ಸ್ತ್ರೀகளும் ಜ್ಞಾನಸ್ನಾನ பெற்றார்கள். ಇಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ಅನೇಕ ಜನರು ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದರು. பிலிப்பு இங்கே பிரசங்கிக்கும் பொழுது ಅನೇಕ ಜನಗಳು ರಕ್ಷಿக்கப்பட்டார்கள். ಮತ್ತು ಚೆದರಿ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರು. சிதறி போய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ನಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ, நம்முடைய எல்லாருடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னா, ದೇವರೇ ಆತ್ಮಗಳನ್ನ ಕೊಡು, ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடு, ಆ ಊರು ಕೊಡು, அந்த ஊரை கொடு, ಈ ಪಿನ್ ಪಾಯಿಂಟ್ ಕೊಡು, இந்த பின் கோடை ಆ ಹಳ್ಳಿ ಕೊಡು, அந்த கிராமத்தை கொடு, ಸಭೆ ತುಂಬಿ ತುಳುಕಲ್ಲಿ, சபை நிரம்பಿ வழியட்டும். ಬೇರೆ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬರೆದಿಲ್ಲ. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி வேதத்துல எழுதப்படவில்லை. ಬೆಳೆಯು ಬಹಳ ಇದೆ, ಕೆಲಸದವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾನೆ. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கம்மியா இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று. ಇವತ್ತು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಬದಲಾಯಿಸಬೇಕು. இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை நாம் மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಆತ್ಮಗಳನ್ನ ಕೊಡು ಎಂಬುದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ, ஆத்துமாக்களை கொடும் என்கிற சொல்கிறதை நிறுத்தி, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನ ಕೆಲಸಗಾರನಾಗಿ ಮಾಡು ಎಂಬಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರಬೇಕು. ஆண்டவரே என்னையும் என்னுடைய சபையும் வேலையாட்களாய் மாற்றும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக. ಮಂದೆಯಲ್ಲಿ ಸೇರಲ್ಪಡದಂತ ಕುರಿಗಳು ಒಳಗಡೆ ಅಲ್ಲ ಹೊರಗಡೆ ಇದೆ. மந்தையிலே சேரப்படாமல் இருக்கிற ஆடுகள் உள்ள இல்ல, வெளியே இருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದೆ, அங்க எங்கேயோ மாட்டிக்கொண்டிருக்கிறது. ಕಾಣದೆ ಹೋದ ಕುರಿಗಳು ಎಷ್ಟೋ ಇದೆ, காணாமல் போற ஆடுகள் எவ்வளவோ இருக்கிறது. ಇವತ್ತು ಹುಡುಕುವವರು ಇಲ್ಲ, இன்னைக்கு தேடுகிறவர்கள் இல்லை, ಅಥವಾ ಆತ್ಮಗಳನ್ನ ಕೊಯ್ಯುವವರು ಇಲ್ಲ, இன்றைக்கு அறுவடை செய்யக்கூடியவர்கள் இல்லை. ಯಾವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಜನಗಳನ್ನ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲಿಕ್ಕಾಗಿ ಹೊರಗಡೆ ಕಳುಹಿಸುವುದಿಲ್ಲವೋ ಅಲ್ಲಿವರೆಗೂ ನಮ್ಮ ಸಭೆ ಬೆಳೆಯಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. எது வரைக்கும் சபையில் இருக்கிற ஜனங்களை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்க வெளியே அனுப்பலையோ அது வரைக்கும் நம்முடைய சபை வளராது. ಮೊದಲಾಗಿ ನೀನು ಸುವಾರ್ತೆ ಜನರನ್ನ ಕಳಿಸೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ முதல் சுவிசேஷ ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக ಪಾಸ್ಟರ್ಗಳಾಗಿರುವ ನಾವುಗಳು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವರಾಗಿರಬೇಕು. பாஸ்டராய் இருக்கிற ஊழியராய் இருக்கிற நாம் அந்த சுவிசேஷ ஊழியத்தை முதலிலே செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ನೀನು ಬಿಷಪ್ ಆಗಿರಬಹುದು, ರೆವರೆಂಡ್ ಆಗಿರಬಹುದು, ಅಪೊಸ್ತಲನಾಗಿರಬಹುದು, ಪ್ರಾಫೆಟ್ ಆಗಿರಬಹುದು, ಇವಾಂಜಲಿಸ್ಟ್ ಆಗಿರಬಹುದು, ಟೀಚರ್ ಆಗಿರಬಹುದು, ನೀನು ಯಾರೇ ಆಗಿರಬಹುದು, நீ பிஷப்பா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், போதகர்களா இருக்கலாம், சபையினுடைய ஊழியரா இருக்கலாம், சுவிசேஷகனா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் நீ முதலிலே சுவிசேஷத்தை அறிவிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். ನೀನು ಸುವಾರ್ತೆ ಸಾರದೆ ರಾತ್ರಿ ಊಟ ಮಾಡಕೂಡದು. ಮೊದಲಾಗಿ நீ சுவிசேஷத்தை சொல்லாம இரவு சாப்பாடை நீ சாப்பிட கூடாது. ನೀನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು, ದೇವರು ಇವತ್ತು ನಾನು ಒಬ್ಬರಿಗಾದರೂ ಸುವಾರ್ತೆ ಸಾರದೆ ಊಟ ನಾನು ಮಾಡಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷத்தை சொல்லாம நான் இரவு நேரத்துல சாப்பிடுவது இல்லை ஆண்டவரே என்று ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಕೆಲಸ ಮಾಡದವನು ಊಟ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. வேலை செய்யாதவன் சாப்பிட கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ಕೆಲಸ ಮಾಡದವನು ಊಟ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿದೆ. வேலை செய்யாதவன் சாப்பிட கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ನಾನು ಫುಲ್ ಟೈಮ್ ಬಂದಿದ್ದೇನೆ, ಬ್ಯಾಗ್ ಎತ್ಕೊಂಡು ಬೈಬಲ್ ಎತ್ಕೊಂಡು ಮೀಟಿಂಗ್ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಈಟಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಸಂಗ, ಇಲ್ಲೊಂದು ಪ್ರಸಂಗ, ಬರ್ತ್ಡೇ ಒಂದು ಪ್ರಸಂಗ, ಮದುವೆಗೆ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮತ್ತು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆರಾಮಾಗಿ ಮಲ್ಕೊಂಡಿರೋದಲ್ಲ. நான்
முழு நேர ஊழியக்காரன் என்று சொல்லி அங்க மீட்டிங் இங்க மீட்டிங் சொல்லிட்டு தோல்ல பேக் எடுத்து போட்டுட்டு மீட்டிங் போய் அங்க ஈட்டிங் பண்ணிட்டு ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு மெசேஜ், உபவாச ஜெபத்துல ஒரு மெசேஜ், கல்யாணத்துல ஒரு செய்தி என்று சொல்லி இப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு இருக்க கூடாது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ ಇದರ ಬಗ್ಗೆನೇ ನಮಗೆ ಧ್ಯಾನವಾಗಿದೆ. அங்கேயும் கையில அந்த சப்போர்ட் அங்கிருந்து வாங்குறது, இங்கிருந்து இங்க சப்போர்ட் வாங்குறது, இப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு இருக்க கூடாது. ಬೆಳೆಯು ಬಹಳ ಕೆಲಸದವರು ಕಡಿಮೆ ಆಗಿದ್ದಾರೆ. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவாயிருக்கிறார்கள். ದೇವರ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಸೇವಕನಾಗಿದ್ದೀಯಾ? தேவனுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட ஊழியனாய் நீ இருக்கிறாய். ನಾನು ಸೇವಕನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸುವಾರ್ತೆ ಸೇವೆಯನ್ನ ನೀನು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರಲಿ ಯಾರೇ ಆಗಿರಲಿ ಮಾಡಲೇಬೇಕಾಗಿ ಪ್ರತಿದಿನ ನಿನ್ನ ಸುವಾರ್ತೆ ಕ್ಯಾರಿಯನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் இருந்தாலும் சுவிசேஷ ஊழியத்தை நீ தினமும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். ನೀನು ಚೆದರಿ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. நீ சிதறடிக்கப்பட வேண்டும். ನೀನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. சபையை விட்டு நீ வெளியே போக ಆ வேண்டும். ಮೀಟಿಂಗ್ ಈ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗೋದನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. அந்த கூட்டம் இந்த கூட்டத்தை போகிறத விட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காக வெளியே போ. ನೀನು ಹೋಗುವಾಗ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡು. நீ போகும்போது ஒரு வேலையை செய். ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿನ ಜೊತೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗು. சபையில் இருக்கிற விசுவாசிகளை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போ. ನೀನು ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವುದನ್ನ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸಿ ಕೇಳಲಿ. நீ சுவிசேஷத்தை சொல்வதை உன்னுடைய விசுவாசிகள் பார்க்கட்டும். ಅವನು ಕೇಳುತ್ತಾ அவன் கேட்க கேட்க ಅವನು ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದನ್ನು ಕಲಿತಾನೆ. அவன் சுவிசேஷம் சொல்வதை கற்றுக்கொள்வான். ಆ ವಿಶ್ವಾಸಿ ಜೊತೆಯಲ್ಲಿ அந்த விசுவாசியோடு கூட ಇನ್ನು ಇಬ್ಬರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಆ ವಿಶ್ವಾಸಿ ಜೊತೆ ಕಲಿಸ್ರಿ. அந்த புது விசுவாசிகளை அவர்களோடு கூட 2 பேரை நீ அனுப்பி வை. ಅವನು ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದನ್ನು ನೋಡಿ ಇನ್ನು ಇಬ್ಬರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕಲಿತಾರೆ. அவர்கள் சுவிசேஷத்தை சொல்வதை பார்த்து இன்னும் இருக்கிற இந்த 2 விசுவாசிகள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ಇವತ್ತು ಔಟ್ರೀಚ್ ಇಲ್ಲದಂತೆ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. இன்றைக்கு சுவிசேஷம் ஊழியம் இல்லாமல் காணப்படுகிறது. ಹೊರಗಡೆ ಹೋಗುವವರಿಲ್ಲವರಾಗಿ ಕಾಣப்படுತ್ತಾರೆ. வெளியே போகக்கூடியவர்கள் இல்லாமல் இருக்கிறது. ಪಾಸ್ಟರ್ಗಳಿಗೆ ಮೈಕ್ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಪ್ರಸಂಗ ಬರುತ್ತೆ. இன்றைக்கு பாஸ்டர்களுக்கு மைக்க பிடிச்சா மாத்திரம் தான் பிரசங்கம். ಮೈಕ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸುವಾರ್ತೆ ಬರಲ್ಲ. மைக் இல்லன்னு சொன்னா சுவிசேஷம் சொல்ல வராது. ಪ್ರೇರೆ ನಿಮ್ಮ ಮೈಕ್ನ ಕೆಳಗಿಡ್ರಿ. அன்பானவர்களே, உங்களுடைய மைக் கீழே வச்சிருங்க. ನಿಮ್ಮ ಬೀದಿಗಳಿಗೆ ಹೋಗ್ರಿ. உங்க தெருகளுக்கு போங்க. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವ ಹಳ್ಳಿಗಳಿಗೆ ಹೋಗ್ರಿ. உங்களுக்கு முன்னால இருக்கிற கிராமத்திற்கு போங்க. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗ್ರಿ. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பட்டணத்திற்கு போங்க. ಹೊಸ ಹೊಸ ಊರುಗಳಿಗೆ ಹೋಗ್ರಿ. புதிய பட்டணங்களுக்கு போங்க. ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಇನ್ನು ಹೊಸ ಹೊಸ ಎಲ್ಲೆಗಳಿಗೆ ಹೋಗ್ರಿ. உங்களுடைய எல்லைகளை விட்டு புதிய எல்லைகளுக்கு போங்க. ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுக்காக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ಹೋಗಿ ಅವರನ್ನ ಕರೆಯಿರಿ. போய் நீங்கள் அவர்களை அழையுங்கள். ಇವತ್ತು ಸೇವೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಕಾರಣ ದೇವರಲ್ಲ. இன்றைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் தேவன் அல்ல. ಇವತ್ತು ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ತಡೆಯಾಗಿರುವುದು ನಾವುಗಳಾಗಿದ್ದೇವೆ. இன்றைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பது நாமே. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಪದ್ರವಗಳು ಹಿಂಸೆಗಳು ಬಂದಾಗಲೂ ಅಪೊಸ್ತಲರು ಭಯಪಡದಂತೆ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ಯೇಸುನ ಕುರಿತು ಸಾರಬಾರದು ಹೇಳಬಾರದು ಎಂದಾಗಲೂ தைரியದಿಂದ ಸುವಾರ್ತೆನ ಸಾರಿದರು. நாட்களில் உபத்திரவங்கள் போராட்டங்கள் எங்கே வந்திருந்தாலும் அப்போஸ்தலர்கள் எங்கு சுற்றி திரிந்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னாலும் அவர்கள் இயேசுவை குறித்தே பிரசங்கித்தார்கள். ಅಪೊಸ್ತಲರ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வாசிக்கலாம். ಅಪೊಸ್ತಲರು 4:18. ಆ ಯೇಸುವಿನ ಹೆಸರನ್ನು ಎತ್ತಿ ಹೇಗೋ ಮಾತಾಡಬಾರದು, ಉಪದೇಶ ಮಾಡಲು ಬಾರದು ಎಂದು ಅವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟರು. அவர்கள் அனைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ, இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன? ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಅವರು ವಿರೋಧ ಇದ್ದಾರೆ. பாஸ்டர் நம்ம ஊர்ல அவங்க விரோதமா இருக்காங்க. ಬಂದ್ರೆ ಕಾಲ್ ಕತ್ತರಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. நீ வந்த கால கட் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಬಂದ್ರೆ ಊರ್ ಬಿಟ್ಟು ಓಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. இன்னொரு வந்த ஊரை விட்டு துரத்திடுவேன்னு சொல்றாங்க. ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳಿ அப்படி இப்படின்னு சொல்லி ಸೋಮಾರಿಗಳಾಗಿ ನಾವುಗಳು சோம்பேறிகளாய் நாம் ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. வேதத்திலே பார்க்கிறோம். ಸೋಮಾರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, சோம்பேறி என்ன பண்றான்? ಹೊರಗಡೆ ಸಿಂಹ ಇದೆ, வெளிய சிங்கம் இருக்கு, ಕರಡಿ ಇದೆ இருக்கு ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು என்று சொல்லி ಅವನು ಒಳಗಡೆನೆ ಇರ್ತಾನೆ. அவன் உள்ளேயே இருப்பான். ಇವತ್ತು ಅನೇಕ ಸಭಾಪಾಲಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೋಮಾರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ಅನೇಕ ಸಭೆಯ ஊழியர்கள் சோம்பேறிகளாய் இருக்கிறார்கள். ಸುವಾರ್ತೆಯ ಬೆಂಕಿ ಆರಿ ಹೋಗಿದೆ. சுவிசேஷத்தினுடைய நெருப்பு அணைந்து விட்டது. ಇವತ್ತು ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಸುವಾರ್ತೆನೇ. இன்றைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணமே சுவிசேஷம். ಇವತ್ತು ಸುವಾರ್ತೆಯ ಸೇವೆಯ ಬೆಳವಣಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಎಂಬ ಬೆಂಕಿ ಮಾತ್ರವೇ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஊழியத்தினுடைய வளர்ச்சி
சுவிசேஷம் என்கிற நெருப்பு மாத்திரமே காரணம். ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರ ಕೊಡೋದು, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿಟ್ಟು ಹೇಳಿಕೊಡೋದು, ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿಕೊಡೋದು ಎಂಬುದಾಗಿ. என்று அன்றைக்கு அப்போஸ்தலர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவும் போதிக்கவும் கூடாது என்று சொல்லி. 20ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ 20வது வசனத்தை ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவங்க சொல்றாங்க, ನಾವಂತೂ ಕಂಡು ಕೇಳಿದನ್ನು ಹೇಳಲಾರದೆ ಇರಲಾರೆವು. நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. ನಾವಂತೂ ಕಂಡು ಕೇಳಿದನ್ನು ಹೇಳಲಾರದೆ ಇರಲಾರೆವು. நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. ಸಭಾ ಪಾಲಕರ ದೇವರು ನೀವು ಏನನ್ನು ದೇವರನ್ನ ಕಂಡ್ರಿ? ಸಭೆயினுடைய ஊழியர்களே, நீங்கள் தேவனை என்னவாய் நீங்கள் ನಿಮಗೆ ಏನ್ ದರ್ಶನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ರು? என்ன தரிசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ದೇವರು ಯಾವ ಸ್ವರದಿಂದ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತನಾಡಿದ್ರು? எந்த சத்தத்தோடு உங்களோடு கூட பேசி இருக்கிறார்? ಭಾನುವಾರ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ ಕರೆದ್ರ? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண அழைத்திருக்கிறார்? ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಕರೆದ್ರ? உபவாಸ ಜಪத்திற்கு பிரசங்கம் பண்ண ಸುವಾರ್ತೆ அழைத்திருக்கிறார்? ಸಾರಲಿಕ್ಕಾಗಿ ಕರೆದ್ರ? ಸುವಿಶೇಷ அறிவிப்பதற்காக ಅழைத்தார்? ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ಕರೆದ್ರ? ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಪ್ರಸಂಗಿಕ ಅழைತಾರಾ? ಅಳಿದು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಎಡಗೈಗೂ ಬಲಗೈಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲದೆ ಇರುತ್ತಿರುವ ಜನರಿಗಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಕರೆದ್ರ? வடதுக்கும் வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் அழிந்து போகிற இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ಪಾಸ್ಟರ್ಗಳ ಡೈಲಾಗ್ ಏನಂದ್ರೆ, ಸಭೆಯ போதர்களே, ಕುರುಬನು ಕುರಿಗಳನ್ನು ಹಾಕುವುದಿಲ್ಲ, மேய்ப்பன் குட்டிகளை போடுவதில்லை, ಕುರಿ ಮರಿಗಳನ್ನು ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ. ಆಡುಗಳು தான் ஆட்டு குட்டிகளை போட வேண்டும். ಅದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಒಂದು ಡೈಲಾಗ್ ಆಗಿದೆ ಅಷ್ಟೇ. ಅದು ஒரு வார்த்தையின் உரையாடலாய் இருக்கிறது. ನೀನು ದೇವರಿಗೆ ಒಂದು ಕುರಿನೇ, நீயும் தேவனுக்கு ஒரு ஆடாதான். ನಿನಗೆ ಹಿರಿಯ ಕುರುಬನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ, அவர்தான் பெரிய மேய்ப்பராய் இருக்கிறார். ನೀನು ಮರಿ ಹಾಕುವುದನ್ನು ಕಲಿಬೇಕು, நீ குட்டி போடுறதை நீ ಕற்றுಕೊಳ್ಳ வேண்டும். ಆಗ ನಿನ್ನ ಕುರಿಗಳು ಸಹ ಮರಿ ಹಾಕುವಂತದಾಗಿದೆ. அப்பொழுதுதான் உன்னுடைய ஆடுகளும் குட்டி போடுகிறதா இருக்கும். ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು ಹೇಳ್ತಾರೆ, அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ನಾನು ದೊಡ್ಡ ಅಪೊಸ್ತಲನು, நான் பெரிய அப்போஸ்தலன், ಬರೀ ಚರ್ಚ್ಗಳ ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸಭೆಯ ಮಾತ್ರ ನಾನು ನನ್ನ ಕೆಲಸ ಬರೀ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು, என்னுடைய வேலை பிரசங்கம் பண்ணுவது, ನನ್ನ ಕೆಲಸ ಬರೀ ಬೋಧನೆ ಮಾಡೋದು, என்னுடைய பிரசங்கம் என்னுடைய போதிக்கும்போது என்னுடைய வேலை, ನನ್ನ ಕೆಲಸ ಬರೀ ಕಾಣಿಕೆ ಎಣಿಸೋದು, என்னுடைய வேலை வெறும் காணிக்கை எடுப்பது, ನನ್ನ ಕೆಲಸ ಬರೀ ಮೀಟಿಂಗ್ ಹೋಗೋದು, என்னுடைய வேலை வெறும் மீட்டிங்கே போறது. ಅಪೊಸ್ತಲ ಹಾಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. அப்போஸ்தலன் அப்படி சொல்லல. ನಾವಂತೂ நாங்களோ ಕಂಡು ಕೇಳಿದನ್ನು கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ಇರಲಾರೆವು, பேசாமல் இருக்க கூடாதே. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನಾವು ಕಂಡಿದ್ದನ್ನು ಕೇಳಿದನ್ನು ಸಾರಲಿಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நாம் பார்த்ததையும் கேட்டதையும் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಆರನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ஆறாவதாய் நாம் பார்க்கிறோம், ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ நம்முடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு ತಡೆಯಾಗಿರುವ ಸಂಗತಿಗಳು, தடையா இருக்கிற காரியம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 4:42 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 4:42, ಕ್ಷಮಿಸಿ, 2:42. 2:42. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು. ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳುವುದರಲ್ಲಿ, ಸಹೋದರರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ, ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದರಲ್ಲಿ, ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ನಿರತರಾಗಿದ್ದರು. ಕೆಳಗಿನ ವಚನ, ಎಲ್ಲರಿಗೂ ಭಯ ಹುಟ್ಟಿತು. ಇದಲ್ಲದೆ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು, ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಅಪೊಸ್ತಲರ ಕೈಯಿಂದ ನಡೆದವು. ನಂಬಿದವರು ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದು ತಮ್ಮದೆಲ್ಲವೂ ಹುದುವಾಗಿ ಅನುಭವಿಸುತ್ತಾ ತಮ್ಮ ತಮ್ಮ ಚಿರ ಸೊತ್ತುಗಳನ್ನು ಮಾರಿ ಬಂದ ಹಣವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಅವರವರ ಅಗತ್ಯವಿದ್ದ ಹಾಗೆ ಹಂಚಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದರು. ಸಾಕು, ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲ. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ ಬರೀ ಚೆದರಿ ಹೋಗಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಮಾತ್ರ ಗೆಲ್ತಿರ್ಲಿಲ್ಲ, சிதறி போய் வெறும் ஆத்மாக்களை ಮಾತ್ರ அவங்களை ஆதாயப்படுத்தவில்லை. ಎರಡದಾಗಿ ಹೊಸದಾಗಿ ಬರುವಂತ ಜನರನ್ನ, புதிதாய் வரக்கூடிய ஜனங்களை ಕರ್ತನಲ್ಲಿ ಬೆಳೆಸುವಂತದನ್ನ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ರು. கர்த்தருக்குள் வளர செய்வதை நாம் பார்க்க முடியும். ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ, இன்றைக்கு நம்முடைய சபைகளில் ಹೊಸಬರನ್ನ ನೋಡೋದು ಬಹಳ ಕಷ್ಟ ಆಗಿದೆ. புதிதாய் வருகிறவர்களை பார்ப்பது மிக கடினம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಕವಲೆಯೇ ಪಡುವುದಿಲ್ಲ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಹೊಸದಾಗಿ ವಾರ ವಾರ ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಜನರು ಬರುವುದನ್ನು ನಾವು ಕಾಣಬೇಕು. புதிதாய் ஜனங்கள் வார வாரம் வருவதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿ ಭಾನುವಾರಗಳಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಹೊಸಬರು ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ವಾಡಿಕೆ ಉಂಟು, ಯಾರಾದರೂ ಹೊಸಬರು ಬಂದಿದ್ದೀರಾ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நம்முடைய சபையினுடைய ஆராதனையிலே புதிதாய் வந்தவர்கள் வந்திருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் கேட்பது ಅದು ஒரு ಪಡಕ ವಡಕமாக ಇರುತ್ತೆ. ಒಂದು ವೇಳೆ ಯಾರಾದರೂ ಹಾಗೆ ಬಂದಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಂದು ನ್ಯೂ ಟೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟು, ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಓದ್ರಿ, ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ಬಂದಂತ ಎಲ್ಲರ ಜೀವನವನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿತ್ತು, ಇದು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಸಹ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೆ, ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನ ಕಟ್ಟುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೊಸಬರನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತೇವೆ. புதிதாய் வந்தவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடை
கொடுத்து இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தைகள் தான் இங்க வந்திருக்கிற எங்களை எல்லாரையும் மாற்றி கட்டி கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பினது என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಬ್ರು ಹೊಸದಾಗಿ ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ஒருவேளை ஒரு வாரந்தோறும் நடக்கிற ஆராதனையில் ஒருவரும் புதிதாய் வரவில்லை என்று சொன்னால், ಅದು ನಿಜವಾಗಿ ನನ್ನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಆಗುತ್ತೆ. அன்றைக்கு ஒரு கேள்வி நமக்குள் வர வேண்டும். ನನಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಆಗುತ್ತೆ, எனக்கு ஒரு கேள்வி உண்டாகும். ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ, ஏன் வரல, ಏನಾಯ್ತು, என்னாச்சு, ಓ ನಾವು ಸುವಾರ್ತೆ ಸಾರಲಿಲ್ವಾ, ஓ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலையா, ಅಥವಾ ನಾವು ಕರೀಲಿಲ್ವಾ, ஓ அழைக்கவில்லையோ, ಯಾಕೆ, ஏன் ಒಂದು ವ್ಯಸನ ಆಗುತ್ತೆ, ஒரு துக்கம் உண்டாகும், ಒಂದು ಬೇಸರವಾಗುತ್ತೆ. ஒரு துக்கம் உண்டாகும். ಪ್ರೇರೆ ಯಾವ ಒಂದು ನೋವು ಒಂದು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಬೇಸರ ಆಗ್ಬೇಕು. ஏதாவது ಒಂದು ಕಾರ್ಯத்துல நமக்கு ஒரு துக்கம் உண்டாக வேண்டும். ಹಾಗೆ ನಾವು ಬೇಸರಗೊಂಡಾಗ அப்படி நாம் துக்கம் ஆகும்போது ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ அடுத்த வாரத்திலே பார்க்கும்போது ಅನೇಕರು ಹೊಸಬ್ರು ಬಂದಿರೋದನ್ನ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ಅನೇಕರು புதிதாய் வந்திருக்கிறவர்களை நாம் பார்க்க முடியும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗಾದ್ರೆ ಸಭೆ ಒಳಗಡೆ ಹೊಸಬರನ್ನ ನಾವು ಹೊಸ ಸದಸ್ಯರುಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರುವುದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. புதிதாய் வருகிறவர்களை சபைக்குள்ளே கொண்டு வருகிறதிலே நாம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ಅದರಲ್ಲಿ இரண்டாவதா அதிலேயே ಬಂದವರನ್ನ ನಾವು ಅವ್ರನ್ನ ನೆಲೆಗೊಳಿಸುವರಾಗಿ, ಕಟ್ಟುವರಾಗಿ, ಕಾಯುವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. வந்தவர்களை நிலைத்திருக்கவும் ஸ்திரப்படுத்தவும் கட்டவும் நிலை நிற்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ಹೊಸಬರಾಗಿ ಬಂದವರನ್ನ ವಿಚಾರಿಸುವರಾಗಿರಬೇಕು. புதிதா வந்தவங்களை விசாரிக்கணும். ಅವರಿಗೆ ಮುಖ್ಯ ಆದ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವರಾಗಿರಬೇಕು. அவங்களுக்கு அதிகமான ಮುಖ್ಯತ್ವத்தை, ಅವರ ವಿಳಾಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவங்களுடைய ಅಡ್ರೆಸ್ எடுத்துக்கொள்ள வேண்டும். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕಳಿಬೇಕು. அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ண வேண்டும். ಅಥವಾ ನಿಮ್ಮ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ಗಳಿಗೆ ಜೊತೆಲಿರೋರಿಗೆ ಅವರನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತೆ, ಅವ್ರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಂತೆ, ಅವರನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗಿ ಹೇಳುವರಾಗಿರಬೇಕು. உதவி ஊழியர்களுக்கு அவர்களை பார்த்து விசாரித்து, அவர்களை நோடி அவர்களை பார்த்து விசாரிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ಕೆಲವರು ಹೊಸಬರು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ சிலர் புதிதான ஒரு சபைக்கு வரும்பொழுது ಅನಾಥರಾಗಿ ಬರ್ತಾರೆ, ಅನಾಥರಾಗಿನೇ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அனாதியா வந்து அனாதியாவே போயிடுவாங்க. ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಯಾರು ಮಾತಾಡಿಸ್ಲಿಲ್ಲ, அங்க போன யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல. ಅಲ್ಲಿ ಏನ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ವಾಪಸ್ ಹೋಗೋರಾಗಿದ್ದಾರೆ. என்று அநேகர் திரும்ப போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ಮುಂದಿನ ವಾರ ಅವರು ಬರೋದೇ ಇಲ್ಲ. வர வாரத்துல வருவதே இல்லை. ಅದಕ್ಕಾಗಿ ಬಂದವರನ್ನ ನಾವು ನೋಡುವರಾಗಿರಬೇಕು, வருகிறவர்களை நாம் நன்றாக விசாரிக்க, ಆದರಿಸುವರಾಗಿರಬೇಕು. ஆறுதல் ಆ படுத்துகிறவர்களாக, ವಾರದಲ್ಲಿ ಅವರ ಮನೆಗೆ ಭೇಟಿಯಾಗುವರಾಗಿರಬೇಕು. அந்த வாரத்திலே அவர்களை போய் ಆ சந்திக்கிறவர்களாக, ವಾರದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಸಂಧಿಸುವರಾಗಿರಬೇಕು. அந்த வாரத்திலே அவர்களை சந்திக்க வேண்டும். ಅವ್ರನ್ನ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಡೆಸತಕ್ಕಂತ ಆಲೋಚನೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. கிறிஸ்துவுக்குள் நடத்தக்கூடிய ஆலோசனை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಮತ್ತು ದಿನಾಲು ದೇವ ಜನರೊಂದಿಗೆ, ಸಭೆಯೊಂದಿಗೆ ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಐಕ್ಯತೆ, ಒಂದು ಸಂಪರ್ಕ ಇರಬೇಕು. ஒவ்வொரு நாளும் சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு கூட ஒரு அன்பு, ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಆದಿ ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ದಿನಾಲು ಕೂಡ್ತಾ ಇದ್ರು. ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸರಿ ಅಲ್ಲ. அப்போஸ்தலர் நடுவில் நம்ம பார்க்கும் பொழுது வீடுகள் தோறும் எப்பவோ ஒரு தடவை கூடல அனுதினமும் கூடி கொண்டு வந்தாங்க. ಇವತ್ತು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಭಾನುವಾರ ಒಂದು ದಿನ ನೋಡುತ್ತೇವೆ. இன்னைக்கு விசுவாசிகளை வாரத்துல ஒரு நாள் பார்க்கிறோம். ಇನ್ನು ಉಳಿದ ದಿನ ವಿಶ್ವಾಸಿಗೂ ನಮಗೂ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. மற்ற நாட்கள விசுவாசிக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் ಇದು ಇಲ್ಲ. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಸಭೆಗೂ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಇಡೀ ವಾರ ಒಂದು ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಒಂದು ಐಕ್ಯತೆ, ಒಂದು ಫೆಲೋಶಿಪ್, ಆತ್ಮಿಕವಾದಂತ ಅವರಿಗೆ ಆದರಣೆಗಳು, ಎಂಕರೇಜ್ಮೆಂಟ್ಗಳು, ವಾಕ್ಯಗಳು, ಈ ರೀತಿಯಾದ ಸಂಬಂಧಗಳು ಉಂಟಾಗಬೇಕಾಗಿದೆ. ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளோடு கூட அன்பு, ஐக்கியம், அன்னோனித்தியம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய அன்புல, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளில அவர்களை நடத்தக்கூடிய ஒரு ஐக்கியமுள்ள ஒரு சூழ்நிலையை நீங்களும் உங்களுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಕಡೆದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ, கடைசியா பார்க்கிறோம், ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ சபையுடைய வளர்ச்சிக்கு ಇವತ್ತು ನಾನು ಎಷ್ಟು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅರಿತಿದ್ದೇನೋ, நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோனோ ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಸಭೆಯು ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತದೆ. அந்த அளவிற்கு தான் சபையும் வளரக்கூடியதா. ನಾನು ಬೆಳಿಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நான் வளரலனா ಸಭೆಯು ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. சபை வளராது. ಇವತ್ತು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ, இன்றைக்கு நமக்கு தெரியும் பிரசங்கம் பண்ண, ಹಾಡಾಡಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ, பாட்டு பாட தெரியும், ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ, எல்லாமே ನಾವು தெரியும். ತಿಳಿದಿದೆ ಇಷ್ಟೇ ಸಾಕೆಂಬುದಾಗಿ. நம்ம நினைக்கிறோம் இதுவே போதும். ಇವತ್ತು ಸೇವಕರಾದ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕಾಗಿದೆ. இன்றைக்கு ஊழியரா இருக்கிற நாம் வளரக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ಎಂಟನೇದಾಗಿ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆ, இரண்டாவது நான் பார்க்கும் பொழுது ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ சபையுடைய வளர்ச்சிக்கு ನಾನು ಏನು ಬೆಳಿತೇನೋ, நான் எப்படி வளர்றேன், ನಾನು ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತೇನೋ, நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை ನಾನು அறிகிறேனோ, ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೇರೂರುತ್ತೇನೋ, நான் எப்படி கிறிஸ்துவுடைய வாரத்திலே வேர் ஊன்றி இருக்கிறேனோ, ಹಾಗೆಯೂ ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்போதான் சபையும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற
ஏற்ற வண்ணமாய் வளரும். ಒಂದು ವೀಕ್ ಆದಂತ ಒಂದು ತಾಯಿ ஒரு பலவீனமான ஒரு தாய் ಒಂದು ಮಗುವನ್ನ ಅವಳು ಎರಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு குழந்தைய அவளால பெற்றெடுக்க முடியாது. ನೀನೊಬ್ಬ ವೀಕ್ ಆದಂತ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿದ್ದರೆ, பலவீனமான ஒரு பாஸ்டரா இருந்தா ನೀನು ಒಂದು ಹೊಸದಾದ ಮಗುವನ್ನು ಎರಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு புதிதான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ನೀನೊಂದು ವೀಕ್ ಆದ ರೋಗಿಯಾದ ತಾಯಿ ಆಗಿದ್ದರೆ, நீ பலவீனமான ஒரு தாயாய் இருப்பாய். ನಿನ್ನ ಮಗುಗೆ ಹಾಲು ಕೊಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. ಬೇರೆ ಹಾಲನ್ನು ಕೊಡಬೇಕಾಗತ್ತೆ. ಬೇರೆ ಪಾಲು தான் கொடுக்க வேண்டும். ಆಗ ಅದಕ್ಕಾಗಿ அப்படி அதுக்காக ಸೇವಕರಾದ ನಾನು ஊழியராயிருக்கிற நம்ம ಆತ್ಮಿಕವಾದ ಪುಷ್ಟಿಯಾಗಿ ஆவிக்குரிய விதத்துல புஷ்டி அடைந்து ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೀಣರಾಗಿದ್ದು வசனத்திலே வளர்ந்தவர்களாய் ಬೋಧಿಸತಕ್ಕವರಾಗಿ போதிக்க கூடியவர்களாய் ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯವರಾಗಿದ್ದು சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ನಾವು ಅರಿತವರಾಗಿದ್ದು நாம் கற்றுக்கொண்டவர்களாய் ನಾವು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಬೋಧಿಸಬೇಕಾಗಿದೆ. மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். ನಾವು ಇಲ್ಲಿ ಬರುವಾಗಲೇ நம்ம இங்க வரும்போது ಪೆನ್ನು ಪೇಪರ್ ತರಬೇಕಾಗಿದೆ. பென் நோட்டோட வரணும். ಇಲ್ಲಿ ಬರ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. இங்க வந்து எழுதி வைக்க ಇಲ್ಲಿ வேண்டும். ಎಲ್ಲ ಗೊತ್ತಿರೋ ಕಂಪ್ಯೂಟರ್ ತರ ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. எல்லா தெரிந்த கம்ப்யூட்டர் மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துக்கிறோம். ಭಾನುವಾರ ನಿಮ್ಮ ಪ್ರಸಂಗ ನೋಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ಪಳೆಯ ಕುರುಡಿ ಕದು ತೆರಡಿನೇ. ஞாயிற்றுக்கிழமை உங்க பிரசங்கத்தை பார்த்தா பழைய குருடி கதவை ತೆರಡಿ. ಹಳೆ ಪ್ರಸಂಗನೇ ಮತ್ತೆ திரும்ப அதே பழைய கதை தான். ಇಲ್ಲಿ ಕೇಳಿದೆಲ್ಲ ಯಾವುದು ಇರಲ್ಲ. இங்க கேட்டது ஒண்ணுமே இருக்காது. ಯಾಕೆ ಏನು ಇಲ್ಲಲ್ಲ? ஏன்னா ஒண்ணுமே எழுதி வைக்கலையே. ಏನು ಒಳಗಡೆ ಹೋಗಲ್ಲ. ಆಮೇಲೆ எதுவுமே உள்ள போகாது. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನ್ ಮಾಡಿದ್ದೆ ಪ್ರಸಂಗ. அங்க போய் நீ பண்றதுதான் பிரசங்கம். 2 ವರ್ಷ ಅಲ್ಲ 30 ವರ್ಷ ನೀನು ಬರ್ತಾ ಇದ್ರು ನಿನ್ ಸಭೆ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಿಲ್ಲ. 2 வருஷம் 30 வருஷம் வந்தாலும் சபை மாறாது. ನಿನಗೆ ಸಪೋರ್ಟ್ ಅಷ್ಟೇ ಇರ್ತದೆ. உங்க ಸಪೋರ್ಟ್ அவ்வளவுதான் இருக்கும். ಇನ್ನು ಸಪೋರ್ಟ್ ಸಿಗುತ್ತಾ ಅಂತ ಎದುರು ನೋಡ್ತಿರ್ತೀಯ. இன்னும் ಸಪೋರ್ಟ್ கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க. ಇಲ್ಲ 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 ಇಲ್ಲ. இல்ல இல்ல. ನೀವು ಪುಷ್ಟರಾದಾಗ, நீங்கள் புஷ்டி அடையும், ನೀವು ಬಲಿಷ್ಠರಾದಾಗ, நீங்கள் ನೀವು ಬೆಳೆದರಾಗ நீங்க வளரும்போது ಸಭೆಯು ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತದೆ. சபையும் வளரும். ಸಭೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಕಾರಣ சபையுடைய வளர்ச்சிக்கு ನಿನ್ನ காரணம் ಬೆಳವಣಿಗೆ. உங்களுடைய வளர்ச்சி. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಹೇಳ್ತಾರೆ, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ಶೋ சொல்லுவாங்க, ಎ ಫ್ರೆಂಡ್ ಐ ವಿಲ್ ಸೇ ಹೂ ಆರ್ ಯು ಎಂಬುದಾಗಿ. நண்பனை நீ காட்டு நீ யார் என்று சொல்லுகிறேன். ನಿನ್ನ ಸಭೆ ಹೇಗಿದೆಯೋ ಅದೇ ತರ ನೀನಿದೀಯಾ. நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உன் சபையும் இருக்கும். ನಿನ್ನ ಸಭೆ ಹೇಗಿದೆಯೋ ಆ ತರ ನೀನ್ ಇರ್ತೀಯ. உன் சபை எப்படி இருக்குதோ அப்படிதான் நீ இருப்ப. ನೀನ್ ಹೇಗಿದೆಯೋ ಅದೇ ತರ ನಿನ್ನ ಸಭೆ ಇರ್ತದೆ. நீ எப்படி இருக்கிறியோ உன் சபை அப்படி இருக்கும். ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ವಾ? சபை வளர்ச்சி இல்லையா? ನಿನ್ನನ್ನೇ ದೇವ್ರ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಹೇಳೋದು. உன்னதான் ஆண்டு கேள்வி. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನೀನ್ ಬೆಳೆದರೆ நீ வளர்ந்தா ಸಭೆಯು ಬೆಳೀತದೆ. சபை வளரும். ಕರ್ತನ ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಇವತ್ತು ನಾವು ಕೇಳಿದ ವಾಕ್ಯಕ್ಕೆ இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை ನೆನಪಿಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. நாம் மனதில் வைத்து ನಾಲ್ಕನೇ ನೋಡಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ನೇಹ ಭಾವ, ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಹೆಚ್ಚಲ್ಪಡಲಿ. அன்பு அந்த சுபாவம் இருக்க வேண்டும். ಹೊರಗಡೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದು ಕಡೆಗೆ ಗಮನ ಹೆಚ್ಚಲ್ಪಡಲಿ. வெளியே சுவிசேஷம் அறிவிப்பதற்குரிய காரியங்களில் அதிக கவனம் செலுத்த ಮತ್ತು ಹೊಸಬರನ್ನ ಬಂದವರನ್ನ ನಾವು ಗಮನ ಹರಿಸುವುದರಲ್ಲಿಯೂ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಗಮನವನ್ನು ಹರಿಸುವುದಾಗಿದೆ. வருபவர்கள் மீது அதிகமான கவனம் செலுத்தி அவர்களை விசுவாசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ನೋಡಬೇಕಾದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಾವು ಎಷ್ಟು ಬೆಳಿತೇವೆ, ನಾವೆಷ್ಟು ಬಲ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. நம்ம எவ்வளவு வந்திருக்கிறோம், நம்ம எவ்வளவு பலன் உள்ளவர்களாக இருக்கிறோம், இது மிக முக்கியம். ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை எல்லாரையுமே ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ಇವರು ಕೈಗಳ ತಟ್ಟಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಯನ್ನು ಗಳಿಸಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಜನ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ಕೈಗಳ ತಟ್ಟಿ ಆಮೆನ್.